அருள்மிகு பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகை திருக்கோயில். குடி ஈசனை மாகாளி வெங்கதிர்ச்செல்வன் விண்ணொடும் மண்ணும் நேர் சங்கு சக்கரதாரி சதுர்முகன் அங்கு அகத்தியனும் அர்ச்சித்தாரன்றே. பொலியும் மால்வரை புக்கெடுத்தான் புகழ்ந்து எத்திட வலியும் வாளொடு நாள் கொடுத்தான் மங்களக்குடி புலியின் ஆடையின் நாணடி எத்திடும் புண்ணியர் மலியும் வானுலகம் புக வல்ல காண்மினே என தேவார பாடல் பாடப்பெற்ற 274 சிவாலயங்களில் இவ்வாலயம் 38வது தேவார திருத்தலமாக விளங்குகிறது. இந்த திருக்கோயில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கோயிலாகும். அப்பர் சம்பந்தர் இருவராலும் பாடல் பெற்ற திருத்தலம். காவிரியின் வடகரை திருத்தங்களில் இது ஒன்று. இங்கே இறைவன் பெயர் பிராணனை கொடுத்த பிராணநாதேஸ்வரர் என்றும் அன்னைக்கு மாங்கல்யம் கொடுத்த மங்களாம்பிகை என்று பெயர். நவக்கிரகங்களுக்கு சாபம் நிவர்த்தியான ஸ்தலம். முன்னொரு காலத்தில் காலமாமுனிவர் என்கின்ற முனிவர் பூர்வ ஜென்மத்தை ஆராய்ந்த பொழுது தனக்கு தொழுநோய் வரப்போவதை அறிந்து நவக்கிரகங்களை குறித்து பிரார்த்தனை செய்தார். நவக்கிரகங்கள் அவர் முன் தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்க தனக்கு வர இருக்கும் தொழுநோய் வராமல் இருக்க அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்டார். இது விதியின் பயனாய் வருவது, இதை நிவர்த்தி செய்ய முடியாது, இதை அனுபவிச்சுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முனிவருக்கு கோபம் வந்து எனக்கு வர நோய் உங்களுக்கும் வரக்கடுவது என்று நவக்கிரகங்களுக்கு சாபம் கொடுத்தார். அந்த முனிவருடைய சாபத்தால் நவக்கிரகங்களுக்கும் தொழுநோய் ஏற்படுகின்றது. உடனே நவக்கிரகங்கள் பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்யும் பொழுது அசரீரியாக இறைவன் வானிலே தோன்றி காவிரியின் வடகரையில் உள்ள மங்களக்ஷேத்திரமடைந்து அதற்கு அருகிலுள்ள வெள்ளை இருக்கவனத்திலே தங்கி பிராணநாதரை குறித்து தவமிருந்து 11 ஞாயிற்றுக்கிழமை உச்சிக்கால வேளையிலே இறைவனுக்கு வெள்ளை இருக்கை நிலையில் தயிர் சாதம் நிவேதனம் செய்து சன்னதியிலே புசித்தால் அந்த நோய் நிவர்த்தியாகும் என்று அசரீரியாக சுவாமி சொல்கிறார். அதன்படி நவக்கிரகங்கள் இந்த திருக்கோயிலுக்கு அருகில் உள்ள இருக்கவனத்திலே தங்கி இந்த பிராணநாதேஸ்வர பெருமானை வழிபட்டு அந்த சாபத்தை நிவர்த்தி அடைகின்றார்கள். அந்த பரமேஸ்வரன் உங்களுடைய சாபத்தை நிவர்த்தி செய்து நீங்கள் இருக்க இடத்திலே தவமிருந்த வெள்ளை இருக்கன் வனத்திலேயே தங்கி வரும் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகின்றார். அதன்படி அந்த நவக்கிரகங்கள் எல்லாம் அந்த தவமிருந்த வெள்ளை இருக்கும் வனத்திலே தங்கி நவக்கிரகங்கள் அருள் பாலிக்கின்றார்கள். அதனால தான் இந்த திருக்கோயிலிலே நவக்கிரகம் கிடையாது. இங்கே இருக்க வேண்டிய நவக்கிரகங்கள் தான் சூரியனார் கோவில் என்று தனியாக இருப்பதினாலே முதலிலே இங்கே வந்து தரிசனம் செய்துவிட்டு பிறகு அந்த சூரியனார் கோவில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஒரு மரபு. சாபத்தினால் நவக்கிரகங்களுக்கு ஏற்பட்ட தொழு நோயினை குணப்படுத்தியவர் திருமங்கலக்குடியில் எழுந்தருளியுள்ள பிராணநாதரே ஆவார். ஆதலால் தீராத நோயினால் அவதிப்படுவோர் சூரியனார் கோயிலுக்கு அருகே அமைந்துள்ள இந்த திருமங்கலக்குடிக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பிராணநாதரை வழிபட்டு அவருக்கு படைக்கப்பட்ட தயிர் சாதத்தை எருக்க இலையில் வைத்து சாப்பிட தொழுநோய் குணமடையும் என்று கூறுகின்றனர் பலன் கண்ட பக்தர்கள். பொதுவாக கோவிலின் சிவலிங்கத்தில் ஆவுடையாரை விட சற்றும் உயரம் குறைவாகத்தான் பானம் இருக்கும். ஆனால் இக்கோயிலில் ஆவுடையாரை விட பானம் உயர்ந்ததாக உள்ளது. சீவனே சிவனாகும் என்ற திருமூல மந்திரத்தை ஒத்தவாறு வரலாற்று சிறப்பு பெற்று விளங்குகிறது இந்த ஆலயம். தாயான மங்களாம்பிகை தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கி அருளுகின்றாள். அவளது வலக்கரத்தில் எப்போதும் தாலிக்கயிறு அணிவிக்கப்படுகிறது. அந்த தாலிக்கயிறுகளே பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதனால் திருமணமாகாத கன்னிப் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்றும் திருமணமானவர்கள்
நீண்ட காலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வர் என்றும் நம்பிக்கை கொள்கின்றனர் பக்தர்கள். அனைத்துமே மங்களம்தான். மங்கள விநாயகர், மங்கள விமானம், மங்கள தீர்த்தம், மங்களக்குடி, மங்களாம்பிகை என அனைத்துமே மங்களமயமாக விளங்குவதால் இவ்வாலயம் மங்கள உருவாகவே கருதப்படுகிறது. பஞ்சமங்கள தலம் என்றும் போற்றப்படுகிறது இவ்வாலயம். இக்கோயிலின் தல விருட்சமாக அம்பாள் சன்னதிக்கு தெற்கு நோக்கி அமைந்துள்ள கொங்கு இளவு கோவிலின் தல விருட்சமாக விளங்குகிறது. படைத்தல் நாயகனான பிரம்மாவிற்கும் சக்தி உருவமான துர்க்கைக்கும் இங்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இத்திருக்கோயிலில் திருமண பிரார்த்தனைக்காகவும் மாங்கல்ய தோஷத்துக்காகவும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்துக்காகவும் இங்கே மக்கள் வந்து 5 வெள்ளிக்கிழமை அர்ச்சனை செய்து 5 வெள்ளிக்கிழமை அர்ச்சனைக்குள்ளேயே அவர்களுடைய காரியங்கள்லாம் நிறைவேறி சந்தோஷமாக செல்கிறார்கள். அதே மாதிரி சிவனுக்கு வந்து 11 ஞாயிற்றுக்கிழமை அஷ்டம சனி, 7 நாட் சனி, பித்திருக்கள் தோஷம், பூர்வ ஜென்ம தோஷம், முன்னோர்கள் சாபம், நவகிரக தோஷம், புத்திரபாக்கியம், உடம்பு சௌரியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 11 ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுவதாலும் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி அன்னதானம் பண்ணுவதாலும் இங்கே பூரண நிவர்த்தி ஆகிறது. இங்கே இப்போ எல்லா வெளியூர்களிலிருந்து எல்லா சேவார்த்திகளும் வந்து அர்ச்சனை செய்து அவர்களுடைய காரியங்களை ஜெயமடைகிறது. ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோம் விருட்சங்களே கூத்தாடும் நாகலிங்கம் வனமூங்கில் புதர் விருட்சம் சிவன் கோவில் அதில் பார்த்து மகிழ்வோம். மலர்குன்றை மரம் கண்டு சடை சூடும் சிவம் கண்டு ஆதார பெருவாழ்வு அடைவோம். வளர்வல்லி விருட்சத்தை வனவேங்கை விருட்சத்தை நாம் ஆட்டு நலம் சேர்த்து வருவோம். வளத்தை பாராய் செடி தன்னை சந்தன விருட்சத்தை பணிவோம். வேறெங்கும் இல்லாத அருள் பஞ்சவில்வத்தை தரிசித்து பயன் தருமே, முக்திக்கு வழிவிடுமே. வேறெங்கும் இல்லாத அருள் பஞ்சவில்வத்தை தரிசித்து பயன் தருமே, முக்திக்கு வழிவிடுமே. சுரது மண் தனில் தோன்றும் விருட்சங்கள் யாவும் நம் தலைமுறை பார்த்திடுமே, உயிரென்று காத்திடுமே. விருட்சங்கள் வளருதுங்கே, ஸ்பரிசங்களே வருவதுங்கே. விருட்சங்களின் விளைவாக இருந்திடனும் நம்பிக்கையே இடர் எதுவும் உடிபடுமே. சிவ சிவம் என்னும் மந்திர சக்தியிலே ஆதிபுரீசன் வளர்ந்தோம் விருட்சங்களே. ஆதிபுரீசன் வனப்புடன் விருட்சங்களே. அதற்கிடல் அரசாள
சிவபெருந்தானையா அன்பர்க்கும் அடியார்க்கும் அருள் வரத்தானையா ஆதிபுரீசன் ஆயத்தே விருட்சத்தை வணங்கிடுவோம் க்ஷேமங்களே.
नमः ओम सर्वाधिदेवाय नमः ईशानाय देवाय